ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தில் இருக்கின்ற நமக்கு வார்த்தை வழிபாட்டின் வழியாக இன்றைய சிந்தனைக்காக முதல் வாசகமாக எசாயாவினுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நாம் கேட்கின்ற பொழுது நமக்குள்ளாகவே நாம் கேள்விகளை கேட்க தூண்டுகின்ற அளவிற்கு கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார். யாருக்கு நிகராக என்னை நீங்கள் ஒப்பிடுவீர்கள்? ஏனென்றால் யாரோடும் கடவுளை ஒப்பிட முடியாது. அவர் நம்மை கேட்கிறார். ஆனால் யாக்கோப்பை பார்த்து கேட்கிறார், யாக்கோப்பே, நீ என்னிடம் ஜெபிக்கிறாய், என்னிடம் வேண்டுகிறாய், ஆனால் உனக்கு நீதி கிடைக்கவில்லை, உனக்கான ஆசீர் கிடைக்கவில்லை என்று நீ யோசிக்க வேண்டாம். உனக்கானது கிடைக்கும். ஏனென்றால் பலர் கேட்டு 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 சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். இளைஞர்கள் சோர்ந்து விடுகிறார்கள், பலரும் சோர்ந்து விடுவார்கள். ஆனால் கடவுளும் எப்பொழுதும் சோர்ந்து போவது கிடையாது. உங்களுக்காகவே, அதாவது நமக்காகவே அவர் எல்லா நாளும் விழித்திருக்கிறார். இதைதான் நாம் திருப்பாடலை வாசிப்போம். கடவுள் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இந்த வார்த்தை, இஸ்ரவேலே கேள், உன் ஆண்டவராகிய கடவுள் உறங்குவதும் இல்லை, கண்ணயர்வதும் இல்லை, நமக்காக நம்மை காப்பதற்காக வெடித்து கொண்டே இருக்கிறார் என்கின்ற செய்தியை திருப்பாடலில் நாம் வாசிக்கலாம். அதுபோல கடவுள் எப்பொழுதுமே கலைப்படையா, சோர்வடையா. இந்த நிலையில் தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எசாயா இறைவாக்கினர் என்றும் கூறுவது, நீங்கள் கடவுளிடம் கேட்க சோர்ந்து போக வேண்டாம், களப்படைய வேண்டாம், கேட்டுக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். ஏனென்றால் அவர் நமக்கானவர். இந்த விண்ணையும் மண்ணையும் இந்த உலகையும் எல்லாவற்றையும் நமக்காக படைத்த கடவுள். அந்த கடவுளிடம் கேட்கின்ற பொழுது கட்டாயம் கொடுப்பார். இந்த செய்தியை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தியிலிருந்து, சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற வார்த்தை, அழகான வார்த்தை. இந்த வார்த்தையை தான் இன்றைய காலகட்டத்திலே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவைப்படுகிறது. இந்த சுமையை நாம் பல வகையிலே பிரிக்கலாம். இந்த சுமையை தனி மனித சுமையாகவும் பிறநல சுமையாக கூட யோசிக்கலாம். தனி மனித சுமை என்பது தன்னை பற்றியும் தனது எதிர்காலத்தை பற்றியும் யோசிப்பது. இதிலே 2 வகையாக உள்ளது. உடல் சுமை, உள்ளத்து சுமை என்கின்ற. உடல் சுமை என்பது வலிகள், வேதனைகள் நிறைந்தது. உள்ளத்து சுமை என்பது சொல்ல முடியாத காயங்களை கொண்டது. ஏனென்றால் இந்த உள்ளத்து சுமை என்பது நண்பர்களால் வரக்கூடிய சுமைகள் இது. ஏனென்றால் இந்த சுமைகள் அனைத்தையும் கடவுள் கேட்கிறான், காணிக்கையாக கேட்கிறான். இந்த சுமைகளை அனைத்தையும், என் நுகம் உங்களுக்கு அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்கிறார். பிரியமானவர்களே, இந்த என் சுமை எளிதாய் உள்ளது என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நம்முடைய வேதனைகளையும் வலிகளையும் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மனது இலகுவாகும். கடவுள் நம்மிடம் அதை தான் கேட்கிறான். பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள், ஆறுதல் மொழி கூறுங்கள் என்ற வார்த்தையை தான். ஏனென்றால் உலகத்திலே கடவுள் எல்லா இடத்திலும் மனிதர்கள் மூலமாக இருக்கிறார். ஏனென்றால் படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் தன் சாயலாக மனிதனை படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கடவுள் நம் மத்தியிலே நம்மோடு, நம் சகோதரனாக, நம் நண்பனாக, நம் தாயாக, நம் அண்ணனாக, நம் சொந்த பந்தமாக, உறவாக நம்மோடவே இருந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் மூலம் சில நேரங்களில் நமக்கு சுமைகள் வரலாம், வலிகள் வரலாம், வேதனைகள் வரலாம். இருந்தாலும் எவையும் நிரந்தரம் கிடையாது என்பதை நாம் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வலிகளும் வேதனைகளும் சுமைகளும் நிரந்தரம் அல்ல. என்றோ ஒரு நாள் இவை நம்மை விட்டு அகலும், அல்லது இந்த உயிர் நம்மை விட்டு அகலும். அப்பொழுது சுமை நம்மை விட்டு பிரியும். ஆனால் கடவுள் என்கின்ற ஒருவர் தான் நிரந்தரம். அவர் நம்மோடு இருக்கிறார், எல்லா நேரமும் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கின்ற கடவுள் தான் நம்மிடம் கேட்கிறார், சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தை தான் நம்மை எல்லா வகையான வழிகளில் இருந்தும் வேதனைகள் இருந்தாலும், இந்த வார்த்தையை தான் நாம் மனிதரிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த அன்பை தான் நாம் மனிதரிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த உண்மையான அன்பை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே போலியான அன்புகள் பல இருக்கின்றன. ஒரே அன்பு பலரிடம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, நல்லதுதான். இந்த அன்பு தாய்மை அன்பு போல் இருந்தால் பரவாயில்லை. தனி மனித அன்பு என்பது ஒருவரோடு ஒருவர் கொள்ளுகின்ற அன்பிலே இன்று பலவிதமாக பிரிக்கப்பட்டு வேறு உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் கடவுளுக்கும் நமக்குமான அன்பை விட்டு மற்ற அன்பிலிருந்து நாம் செல்லுகின்ற பொழுது அது வலிகளையும் வேதனைகளையும் உண்டாகும். தனி மனித அன்பு என்பது இன்றைய காலகட்டத்திலே சொல்லப்படுகிறது போல திருமண அன்பு,
நண்பர்களோடு கொள்கின்ற அன்பு, இந்த அன்பெல்லாம் தனி மனித அன்பு. ஒரு நண்பனோடு நட்பு கொள்ளலாம், நட்பு பாராட்டலாம். அவன் அதே அன்பை மற்றவரிடம் காட்டுகின்ற பொழுது சில நேரத்திலே பிரச்சனைகள் வருகிறது. இவையெல்லாம் நாம் கடவுள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த வழிகளை, இந்த வேதனைகளை தான் கடவுள் நம்மிடமிருந்து கேட்கிறார். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வரமாட்டீர்களா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வாருங்கள், என் மக்களே, நீங்கள் வாருங்கள். நான் உங்களுக்கு பொன்மொழி கூறுவேன், ஆறுதல் கூறுவேன், இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களை பசும்புல் வெளியிலே மேய்ச்சலுக்கு கொண்டு போவேன். நீர்நிலை உள்ள இடத்திற்கு கொண்டு போய் உங்கள் தாகத்தை தணிப்பேன். இவை அனைத்தையும் சொல்லுகின்ற அந்த நல்லாயனிடம் நாம் செல்லுகின்ற பொழுது நம் வலிகளையும் வேதனைகளையும் அகற்றுவார் என்ற நம்பிக்கையோடு திருவருகை காலத்திலே பயணிப்போம். ஏனென்றால் நல்லாயன் வர காலம் தாழ்த்த மாட்டார், விரைவிலே வருவார். அதற்காக நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம். அதற்காக தொடர்ந்து செவிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனேசு என்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.